பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5 இயர்ஸ் பிளான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் என்ன என்பது நம்ம தெளிவாகவே பார்த்துட்டோம். பிளானிங் கமிஷன் எப்படி வந்துச்சு, ஏன் வந்தது, எதற்கு அவசியம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து தெளிவாக யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது, அடுத்தது அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாவே என்ன ஆகிடும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், அதன் காரணமாக பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பெர் கேபிட்டா இன்கம் ரைஸ் ஆச்சுன்னா, நேற்று நம்ம தெளிவாகவே பார்த்தோம், ஹெச்டிஐ என்பது வந்து அதிகபட்சமாக எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த பெர் கேபிட்டா இன்கம் தான் அது டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். காசு இருக்குன்னா ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். பிக்யூஎல்ஐன்னு ஒரு விஷயத்தையும் நேற்று பார்த்தோம். பிக்யூஎல்ஐயில் என்ன பண்ணல, அந்த இன்கம் பற்றி வந்து அவர்கள் என்ன பண்ணல, எடுக்கலை, அதை கன்சிடர் பண்ணாமல் பிக்யூஎல்ஐ இருந்துச்சு. அதனாலே அதை வந்து பல நாடுகள் ஃபாலோ பண்ணல, அதனால பெருசாக யூஸ் இல்லை அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். நாம் எக்கனாமிக் பிளானிங் இஸ் தி ப்ராசஸ் இன் விச் லிமிட்டட் natural resource are used skillfully so as to achieve desired goal. என்ன கொடுத்துருக்கான், லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். இந்தியாவில் வந்து அப்படி கொட்டி கிடக்குதா, அப்படியே தங்கம் வந்து தங்க மலை ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு மலை ஃபுல்லாகவே என்ன இருக்குது, ஒரு மவுண்டெயின், கோல்டு மவுண்டெயின் அப்படின்னெல்லாம் வந்து கிளப்பி விட்டாங்க. அடுத்தது பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது, அவ்வளோ ரிசோர்ஸ் எல்லாம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதாச்சு. ஒருவேளை டைமண்ட் இன்னைக்கு இருக்கா, அல்லது வந்து நிலக்கரி வந்து அப்படியே தோண்ட தோண்ட வந்துனே இருக்குமா, கச்சா எண்ணெய் இருக்கா, பாக்சைட் இருக்கா, அலுமினியம் இருக்கா, மேக்னசைட், ஹீமோடைட்டுன்னு பார்த்தா ரிசோர்ஸஸ் எல்லாம் உண்மையிலே என்ன இருக்குன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ் தான். இருக்கக்கூடிய அந்த குறைவான ரிசோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், நம்மளுடைய அந்த டிசைர்டு கோல். இங்கே என்ன டிசைர்டு கோல், கவர்மெண்ட் வந்து அதிகபட்சமாக சொல்லக்கூடியது மக்களுடைய பீப்புள்ஸ் வெல்ஃபேர் என்பது தான் அவர்களுடைய கோலாக இருக்கும். இந்த இடத்துல என்ன சொன்னாலும் ஃபைனலாக என்ன, நாங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோன்னா எல்லாமே எங்கே போய் நிற்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம், மக்களுடைய வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும் தான். த கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா 5-year பிளான் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ரஷ்யா. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 1990s அப்புறமா தான் யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சி ரஷ்யா, சோவியத் ரஷ்யா உடைப்பட்டது 1990க்கு பிறகு. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டிலிருந்து இந்த அம்சம் 5 ஆண்டு திட்டம் என்பதை இந்தியா ஃபாலோ பண்ணுது. இது எந்த நாட்டை பார்த்து நாம் வந்து இந்த மாதிரி இந்தியாவிலையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, தென் அந்த பீரியடில் இருந்து யுஎஸ்எஸ்ஆரில் இருந்து தான் எடுத்தோம். ரஷ்யான்னு கூட வராது. கொஸ்டின்ஸ் கேட்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆரா, அயர்லாண்டா, ஜப்பானா, இங்கிலாண்டானா, யுஎஸ்எஸ்ஆரில் ஏற்கனவே இருக்குது திட்டங்கள். அந்த மாதிரியை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவுக்கு என்ன வேணும், 5-year பிளான்ஸ் வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1934 விஸ்வேஸ்வரையா அவர்கள் வந்து 10-year பிளான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருடைய இதில் புக்கில் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, 10-year பிளான்ஸ் நம்ம போடலான்னு. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்தியா வந்து 10 year போல், அது வந்து லாங் டேர்ம், நம்ம எதுக்கு போனால் நல்லது, 5-year பிளான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா சோவியத் மாடலை ஃபாலோ பண்ணுது. 5 ஆண்டு திட்டங்கள், ஒவ்வொரு 5 ஆண்டுத்துக்கும் இந்த 5 ஆண்டுகளில் நாம் என்ன பண்ண போகிறோம், விவசாயத்தில் இத்தனை % வளர்ச்சி, ஜிடிபி இத்தனை % வளர்ச்சி, அக்ரிகல்ச்சரை மேம்படுத்துவோம், இண்டஸ்ட்ரீஸை வந்து என்ன பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், 2வது பிளானில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸை வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சுன்னு அந்த திட்டத்துக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணுறது, செயல்படுவது. இது உங்களுக்கும் பொருந்தும். எக்ஸாம்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு திட்டம், டெய்லி என்ன பண்ணணும், இத்தனை மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், இத்தனை மணி நேரம் படிக்கணும், இது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவான ஒரு திட்டம் இருந்தால் என்ன பண்ணிடலாம், உங்களுடைய கோலை நோக்கி ஈஸியாக போயிடலாம். அந்த திட்டம் இல்லை, தெளிவாக கண்டபடி ஏதோ ஒன்று கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு இருந்தால் அது என்ன ஆகாது, கண்டிப்பாக நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணிட்டா ஃபுல் ஃபோக்கஸ் அந்த இடத்துல இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் என்பது தான் இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோக்கஸ் தான். இங்கே தெளிவாக பாருங்கள், இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ், இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ், எல்லாத்துலேயுமே அதுதான் ஃபோக்கஸ், மெயின் டார்கெட், இதுதான் நம்ம மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு உண்மையிலேயே இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா சாதிச்சு இருக்கு. இங்கே டார்கெட் வச்சதை விட என்ன பண்ணியிருக்காங்க, மோர் தேன் இட்ஸ் டார்கெட் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது என்பது இந்தியா புரிஞ்சு வச்சிருக்கு. நீங்களும் அதை பாருங்கள். The government of India has decided to stop launching of 5-year plan and it was replaced by நித்தி ஆயோக். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது
அடுத்தது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 to 56. இந்த பிளானுக்கு பேர் என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஹேரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்றேன். இது என்ன ஹேரட் டோமர் மாடல் அப்படின்னா, நான் ஒரு கிராஃப் எடுக்கிறேன். கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று போட்டேன், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று போடுறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் ₹1 ₹2 ₹3 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல growth வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு எடுக்கிறேன். இது என்ன பண்ணும், ஹேரட் டோமர் மாடல் என்பது லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் growth. கீழே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த growthக்கு நடுவில் லீனியர் ரிலேஷன்ஷிப். லீனியர்னா என்ன, ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா அந்த கோடு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மேலே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இங்கே 1% இன்வெஸ்ட்மெண்ட்னா 1% growth, 2% இன்வெஸ்ட்மெண்ட் 2% growth, 3% இன்வெஸ்ட்மெண்ட் 3% growth. இந்த திட்டம் என்ன பண்ணுது, ஹேரட் டோமர் என்பது ஏற்கனவே மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. இது ஹேரட் டோமர் மாதிரி என்பது என்ன, ஹேரட் டோமர் மாடல் என்பது முதலீட்டுக்கேற்ற வளர்ச்சி, எவ்வளோ முதலீடோ அதுக்கேற்றாற் போல் என்ன இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, இந்த இடத்துல நம்ம போட்ட முதல் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் என்பதற்காக இந்தியா வந்து அதனுடைய முதல் திட்டத்தில் பார்த்து, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், போட்ட முதல் ஃபர்ஸ்ட் என்ன ஆகிடக்கூடாது. ₹1,00,000 போட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், அந்த ₹1,00,000 எப்படி எடுப்பது என்பது தான் என்னுடைய அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆட்கள் ஃபர்ஸ்ட் போட்ட முதல்ல எப்படியாவது எடுக்கணும், அதன் பிறகு தான் வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் எடுப்பது தான் அவர்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். அந்த மாதிரி முதல் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு பிளான் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேரட் டோமர் மாடல் என்பது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஒய் ஆக்சிஸ் growthனா என்ன ஆகும், கிராஃப் லீனியரானா ஸ்ட்ரெயிட் லைனாக என்ன ஆக போகுது, இங்கே 0லேருந்து அப்படியே ரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஹேரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹேரட் டோமர் மாடல். இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இந்த பீரியடில் இந்தியா என்னன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து more than 80% of the population, கிட்டத்தட்ட 75 to 80% directly dependent on agriculture. அப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வென்ட் ஃபார், அதனுடைய ஃபோக்கஸ் என்ன, ஃபோக்கஸ் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சுரல் டெவலப்மெண்ட், விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தா திஸ் பிளான் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அச்சீவ்டு ஜிடிபி growth ரேட் ஆஃப் 3.6. அவர்கள் வச்ச டார்கெட்டை விட அதிகமாக வந்தது அப்படிங்கிற மாதிரியே கொடுக்குறோம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஈஸி. அது பல கதைகள் இருக்குது, கதைகளுக்குள்ளே இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்களும் என்ன டார்கெட் என்பது தெளிவாக வச்சுக்கோங்க. டார்கெட் என்பதும் ரேங்க்கு, டாப் ரேங்க்கில் இருக்கணும். முடிஞ்சால் வந்து யாரோ ஒருத்தர் ரேங்க் வாங்க போகிறான், அது ஏன் யாரோ ஒருத்தர் ரேங்க் 1, அந்த ரேங்க் 1 நான் தான் வாங்கணும்னு உட்காந்து படிங்க. அந்த ரேங்க் 1 தான் டார்கெட்டுனா ஒருவேளை அது மிஸ் ஆனாலும் 2வது 3வதுலையாவது வந்துடுவோம், ரொம்ப நல்ல போஸ்டிங் கிடைக்கும். சரி, அவ்வளோதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான். அதனுடைய பீரியட் பார்த்தா 1950ல் அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். மார்ச் 1950ல் பிளானிங் கமிஷன் வந்துடுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் என்ன ஆகலை, உடனடியாக அதே வருடம் வந்து ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு அடுத்த வருடம் தான் என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி பார்த்தா 1951 to 1956 அது என்ன மாடல் அப்படின்னா ஹேரட் டோமர் மாடல். அதில் கண்டிப்பாக அந்த பீரியடில் விவசாயம் என்பது தான் வந்து அவர்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். அதுதான் பத்தாததுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் பிளானா, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பிளான். அதாவது அவங்க வச்ச டார்கெட்டை விட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாவே அது என்னது சக்ஸஸ்ஃபுல் பிளான். இங்கே டார்கெட்டுக்கு மேலேயே வந்துடுச்சுங்கிறோம், அப்போ கண்டிப்பாக அந்த பிளான் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் பிளான் அப்படிங்கிற மாதிரி இங்கே படிச்சிடுறோம். செகண்ட் 5-இயர் பிளான் 56 to 91. இந்த பிளான் வந்து வரைவு கொண்டு வந்தவர் வந்து பிசி மஹாலனோபிஸ் என்பவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த பிளானே வடிவமைக்கிறாரு. இவர் சொல்லக்கூடியது இந்த இடத்துல என்னன்னா, இந்தியாவில் என்ன வேணும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா பலமுறை கதை என்ன பேசியிருக்கேன்னா, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அன்டெவலப்டு கண்ட்ரி எல்லாத்தையும் வந்து எப்படி தான் முடிவு பண்ணுறோன்னா, அதனுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எதில் இருந்து வருது, ஒருவேளை அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் வருது மெயின் சோர்ஸ். மெஜாரிட்டி 50%க்கு மேலே அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அந்த நாடு அன்டெவலப்டு தான். இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது, மெஜாரிட்டி வந்து ஃப்ரம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா தட் கண்ட்ரி இஸ் ஏ டெவலப்பிங். ஒருவேளை சர்வீஸில் இருந்து வருது, சர்வீஸ் செக்டார் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, தட் கண்ட்ரி இஸ் ஏ டெவலப்டு எக்கனாமி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இந்தியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 56ல் கண்டிப்பாக அன்டெவலப்டு தான். அன்டெவலப்டில் இருந்து என்ன பண்ணி ஆகணும்,
டெவலப்பிங் அப்படின்னு தான் போயிட்டு அடுத்தது டெவலப்டு அப்படின்னு மாறணும். டெவலப்பிங்னு மாறணும்னா என்ன தேவை? இண்டஸ்ட்ரீஸ் தேவை. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருவதற்கு இங்கே ஃபோக்கஸே என்னன்னா ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், துரித தொழில் மயமாதல் என்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் சும்மா கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் கழிச்செல்லாம் கிடையாது. துரிதம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரியை நிறைய வந்து உருவாக்கணும். நான் இதை பற்றியும் பேசிட்டேன். பிரிட்டன் என்ன பண்ணல, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் போட்டாங்களா? அவர்கள் எப்போவுமே என்ன பண்ணல, தி நெவர் தாட் இந்தியா இஸ் தர் மதர் கண்ட்ரி. அவர்களுக்கு வந்து இங்கே இருந்து ரிசோர்ஸ் தான் தேவையே தவிர இந்தியர்களை வந்து அவர்கள் ஒரே கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கல. அது அவர்களுக்கு ஒரு அடிமை நாடு, ஒரு காலனி. அப்போ இங்கே வந்து பெருசாக இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, சிலது தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அங்கங்கே ஒரு ஜூட் இண்டஸ்ட்ரி, ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி, ஒரு காட்டன் போட்டு இருந்தாங்களே தவிர பரவலாக இருந்துச்சா என்ன கிடையாது, பெருசாக வந்து அந்த இடத்துல இல்லை. திஸ் பிளான் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அச்சீவ்ட் த growth rate ஆஃப் 4.1%. இதுவும் சக்ஸஸ்ஃபுல். என்ன பண்ணுறாங்க, growth rate ஆஃப் 4.1% என்பதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. அடுத்தது தேர்ட் 5-year பிளான் 1961 to 66. இந்த பிளான் வந்து காட்கில் யோஜனா வந்தவர்களுடைய பேர்ல இருந்து தான் எல்லாம் திட்டம் வருது. காட்கில் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். த மெயின் டார்கெட் ஆஃப் திஸ் பிளான் வாஸ் டு மேக் எக்கனாமி இண்டிபெண்ட் அண்ட் டு ரீச் செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன் ஆர் டு டேக் ஆஃப். என்ன பண்ணுறதுன்னா, இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு சுதந்திர பொருளாதாரமாக, அதாவது அது வந்து இப்போ நம்ம மறுபடியும் அதான் பேசுகிறோம், தற்சார்பு அது இதுங்கிற மாதிரி பேச்சு வருது. அதான் இன்னொரு நாட்டை நம்பின்னு இருப்பது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியா வந்து தன்னைத்தானே நம்பின்னு இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போது இந்த பீரியட் இன்னும் தெளிவாக பார்த்தா 65-66 என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவுக்குள்ளே 66 நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து தெளிவாகவே பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 60s வந்து இந்தியர்களுக்கு தேவையான உணவே என்னாவது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு. போதுமான அளவுக்கு உணவு இல்லை, கப்பல்களில் இருந்தாகும் உணவு வந்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து சில கதைகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நாம் The main target of this plan was to make the economy independent and to reach self-propelled position or take off. Reach self-propelled position. என்ன செல்ஃப் ப்ரொப்பல்டுனா, அதுக்கு வேண்டிய அந்த உந்து சக்தி அது இது எல்லாத்தையும் இந்தியா பெற்று என்ன பண்ணணும், அதனுடைய பொருளாதாரத்தை வந்து ஒரு ஏறுமுகம் அந்த டேக் ஆஃப் நோக்கி கொண்டு போகிறோம். டேக் ஆஃப்னா பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி இந்த இடத்துல. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இண்டஸ்ட்ரின்னு வந்து பார்க்குறோமா, இண்டஸ்ட்ரின்னு கொடுத்த பிறகு ஒரு பிரச்சனை இங்கேயும் வந்து தெளிவாக கண்ணில் படும். இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டோம், அக்ரிகல்ச்சருக்கு பெருசாக ஃபோக்கஸ் வரல. அக்ரிகல்ச்சருக்கு ஃபோக்கஸ் வராத பட்சத்தில் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு உணவு தானியங்கள் அது இதுன்னு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. கவர்மெண்ட் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பார்த்துன்னு இருக்குன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும், விவசாயிகளுக்கு எந்த திட்டங்கள் அது இது பெருசாக இல்லை, கண்டிப்பாக பாதிப்பு இருந்தது. அதன் காரணமாகவே இந்த பீரியடில் வந்து உணவு உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்பட்டு அப்புறமா தெளிவாகவே இந்தியா முடிவு எடுத்துடுச்சு. கண்டிப்பாக இதன் பிறகு என்னது, செகண்ட் 5-year பிளானுக்கு அடுத்தபடியாக விவசாயம் என்பது வந்து மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கும். நீங்கள் பின்னாடி எங்கே செக் பண்ணாலும் என்ன ஆகிடும்னா, அங்கங்கே என்ன ஆகும், அந்த பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர்னு வந்து வார்த்தை இருக்கும். அக்ரிகல்ச்சரை விட்டு இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ண முடியாது, சும்மா பொதுவாக பிளான் அப்படின்னு எல்லாம் பேசவே முடியாது. இதை பேசிட்டோமா, தற்சார்பு அப்படின்னு வந்து இப்போதைய அரசாங்கம் பேசின்னு இருக்கு. அதே போல் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பீரியட்லேயும் நம்மளுடைய பொருளாதாரம் என்ன இருக்கும், மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அதே விஷயத்தை தான் இங்கேயும் பேசுகிறோம். என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஆஃப் திஸ் பிளான் வாஸ் டு மேக் த எக்கனாமி இண்டிபெண்ட். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஒரு தற்சார்பு உடையதாக, அடுத்தது வந்து அது வந்து அதுவாகவே இயங்கி என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆவதை போல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு, டியூ டு இண்டோ சைனா வார் திஸ் பிளான் குட் நாட் அச்சீவ் இட்ஸ் growth டார்கெட் ஆஃப் 5.6. குட் நாட் அச்சீவ்னா இந்த பிளான் வந்து ஒரு ஃபெயில்டு பிளான். அவர்கள் நீங்களும் அவருக்கு டார்கெட் வச்சுட்டீங்க, குரூப் 2 குரூப் 1 வச்சுட்டு அது அச்சீவ் ஆகலைன்னா என்னது, உங்களுடைய டார்கெட் அந்த இடத்துல ஃபெயில்டு என்பது தான். நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உலகம் வந்து நீங்கள் பேசுகிறத கேட்கும். தோத்துட்டு நான் இதனால தான் தோத்தேன் அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. முழுமையாக என்ன பண்ண பாருங்கள், உங்களுடைய
100% எதில் தான் இருக்கணும், எல்லா நினைப்பு எல்லாம் ஃபோக்கஸ் வந்து எக்ஸாம் அப்படின்னு வந்து ஒரு 4 மாதம் உட்காந்தா போதும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். 5.6%. பிளான் ஹாலிடே. இந்த பீரியடில் இன்னும் பல சிக்கல்கள் இந்தியா சந்திச்சது. 1962ல் இண்டோ சைனா வார். அடுத்தது பார்த்தா 64ல் நேரு அவர்கள் இறந்து போயிடுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் இறக்குறாரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அந்த இடத்துல இல்லை. 65ல் பாகிஸ்தான் கூட ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர் என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குது 65ல். அடுத்தது பார்த்தா இவரும் 2வது பிரைம் மினிஸ்டரும் இங்கே இறந்து போகிறாரு. இது எல்லாமே பல சிக்கல்களை வந்து இந்தியாவுக்கு உண்டு பண்ணிச்சு. இதன் காரணமாகவே இந்த பிளான் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு பிளான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அடுத்தது பிளான் ஹாலிடே. இந்த இடத்துல பிளானே போடலை. ஏன் பிளான் போடலை? த மெயின் ரீசன் பிஹைண்ட் த பிளான் ஹாலிடே வாஸ் இந்தோ பாகிஸ்தான் வார். நம்ம பார்த்தோம் 65ல் வந்து போர் நடந்துன்னு இருக்கு. அதன் காரணமாகவே அடுத்த வருஷம் வந்து பிளான் எதுவும் வந்து நம்மளால் பண்ண முடியல. அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட் பிளான், ஏற்கனவே இருந்த பிளானும் ஃபெயில் ஆகிருக்கு. அதை சரி செய்யணும் என்பதற்காக இந்த பிளான் ஹாலிடே பீரியட், பிளான் ஹாலிடேனா 5 இயர் பிளான் போடல, மாறாக ஆனுவல் பிளான்ஸ் போட்டோம். அது கீழே 2வது பாயிண்ட் தெளிவாகவே சொல்லுது. டியூரிங் திஸ் பிளான் annual plans were made and equal priority was given to agriculture, its allied sector and the industry sector. annual plan தான் போட்டோம். ஏதோ பாயிண்ட் சொல்ல வந்தனே, அதான் பிளான் ஹாலிடே. இந்த பீரியட் என்ன பண்ணிச்சு? இந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஹாலிடே ஆக்டட் ஆஸ் ஷாக் அப்சர்வர். இந்த என்ன ஷாக் அப்சர்வர்? இப்போ வண்டியில் ஷாக் அப்சர்வர் இருக்கும். நீங்கள் ஒரு மேடு பள்ளத்தில் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து காரோ பைக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம உடல்லையே கூட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஜுவாலஜி படிக்கும்போது அங்கே என்ன ஆகும், ஃபேட் ஆக்சஸ் ஷாக் அப்சர்வர் அப்படின்னு வந்து தெளிவாகவே இருக்கும். ஃபேட் அதிகமாக இருக்குன்னா ஷாக்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ஷாக் கிடையாது, அந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸை வந்து குறிக்கக்கூடியது. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துலனா, இந்த ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளானாக, அதை சரி செய்யக்கூடிய ஒரு பிளானாக தான் இதை கொண்டு வராங்க. இந்த 3 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. பிளான் ஹாலிடே, ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே பீரியட் பார்த்தீங்கன்னா 66 to 69. Annual plan was made and equal priority was given to agriculture, its allied sector and industrial sector. இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்க, அந்த தேர்ட் பிளானுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணிட்டாங்க, விவசாயம் வந்து மிக முக்கியம். ஏன்னா விவசாயத்திலேருந்து ரா மெட்டீரியல் கிடைச்சாதான் நீங்கள் போயிட்டு காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு காட்டனாவோ, சுகர் கேன் இண்டஸ்ட்ரிக்கு சுகராவோ, ஜூட்டாவோ கொடுக்கணும்னா விவசாயம் பிரைமரி செக்டார் இல்லாமல் செகண்டரி செக்டார் என்பதை வந்து உங்களால் மேம்படுத்த முடியாது. அது தெளிவாக புரிஞ்சுன்னு அடுத்தது அக்ரிகல்ச்சர் என்பதை கவர்மெண்ட் தெளிவாக பிடிச்சி வச்சிருக்கு. அதுதான் பிளான் ஹாலிடே பீரியட் 66 to 69. இந்த பீரியடில் இந்தியாவில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் என்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். பசுமை புரட்சியின் காரணமாக விளைச்சல் வந்து அதிகமாகவே கொடுக்கக்கூடிய விதைகள், ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் ஹை ஹீல்டிங் சீட்ஸ், அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய கலப்பின விதைகள் அறிமுகப்படுத்துவதின் வாயிலாக இந்தியாவின் என்னது ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்தது 4th 5-year plan 69 to 74. There are 2 main objectives of this plan such that growth with stability and progressive achievement of self-reliance. 2 அப்ஜெக்டிவ் இங்கே வைக்கிறாங்க. growth with stability, ஒரு எக்கனாமிக் growth தேவை, ஆனால் அது எப்படின்னா அதிகமாக போகிறது மறுபடியும் கம்மியாகிறதுங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஸ்டேபிளான எக்கனாமிக் growth. and progressive achievement of self-reliance, அது தொட்டு அப்போலேருந்து இன்றைய வரை என்ன ஆகுதுன்னா இந்த செல்ஃப் ரிலையன்ஸு, செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி, இந்த வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து கவர்மெண்ட் பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேசின்னு தான் இருப்பாங்க. growth with stability அது எதுவும் இங்கே பெருசாக புரிதல் கிடையாது. ப்ரொக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், இது என்ன செல்ஃப் ரிலையன்ஸ், தமிழில் எக்ஸாக்டாக வார்த்தை தன் நிறைவு. செல்ஃப் சஃபிஷியன்ட்னா தற்சார்பு, செல்ஃப் சஃபிஷியன்ட் தற்சார்பு தான். மேலே இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தோம், மேலே இண்டிபெண்ட் அப்படின்னா தற்சார்பு என்கிற வார்த்தையை தான் வந்து பேசக்கூடியது. டு மேக் எக்கனாமிக் இண்டிபெண்ட்னா தற்சார்பு உடையதாக மாற்றணும் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல என்னது செல்ஃப் ரிலையன்ட்னா தன்னிறைவு பெறுவது. எப்படி தன்னிறைவு பெறுவது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு கேள்வியாவது, உணவு தேவை, அந்த உணவு வெளியே இருந்து வாங்குவதா என்ன ஏது அப்படின்னா, இந்த பீரியட்லேயே இன்னொரு இதே 4th பிளான்லேயே தெளிவாக இன்னொரு வார்த்தையும் வந்திருக்கும், இங்கே புக்கில் இல்லை. செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமி அப்படின்னா அந்த வார்த்தை இருக்கும்.
செல்ஃப் ரிலையன்ஸ் தன்னிறைவு அடைவுதல். எனக்கு வேண்டிய உணவு இந்தியாவில் இருக்குது, இந்தியர்களுக்கு வேண்டுமான உணவு வேறு பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. தன்னிறைவு அடைந்திருக்கு உணவு உற்பத்தியில். எப்படி தன்னிறைவு? நாமளே உற்பத்தி பண்ணுமா அல்லது வெளிநாடுகளிலிருந்து வாங்கணுமா? செல்ஃப் ரிலையன்ஸ் 2 வகையாக பண்ணலாம். வெளிநாட்டிலேருந்து வாங்கி வச்சினோம், போதுமான அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு வார்த்தை இங்கே புக்கில் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த பிளான் தெளிவாக உட்காந்து அந்த பக்கங்களாக படிச்சிங்கன்னா என்னவும் கொடுத்துருப்பாங்கன்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமியாக இருக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். தற்சார்பு உடையது, அதாவது இன்னொருத்தரை சார்ந்து கிடையாது, தன்னை சார்ந்து தன்னிறைவு அடைவது அப்படிங்கிறது தான் இந்த பிறரை சார்ந்து தன்னிறைவு கிடையாது, தன்னை சார்ந்து தன்னிறைவு. 4th 5-year plan. This plan failed and could achieve growth of 3.3% only against the target of 5.7%. 4th plan என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து ஃபெயில்டு பிளானாக மாறி இருக்குது. 69 to 74. இதுக்கு முன்னாடி பார்த்த 3rd பிளானும் என்ன தான், ஃபெயில்டு பிளான் தான். 4th பிளானும் ஃபெயில்டு பிளான் தான். அடுத்தது 5th plan. 5th plan, in this plan top priority was given to agriculture. Next came industry and mines. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியல எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டு அதில் அக்ரிகல்ச்சர் வந்துடுச்சுன்னா அக்ரிகல்ச்சர்னு போட்டு விட்டுடுங்க. அதுதான் கண்டிப்பாக 100% வந்து ரைட்டாக இருக்கும். ஃப்ரம் 3rd பிளான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் பிளானில் அக்ரிகல்ச்சர் தான், 2வதுல தான் இந்தியா என்ன பண்ணிச்சு, இண்டஸ்ட்ரி என்பதை போல் போயிட்டு 3வது திட்டத்தில் தெளிவாக புரிஞ்சிடுச்சு நம்மளுடைய ஃபோக்கஸ் எது தான், அக்ரிகல்ச்சர் தான். ஏன்னா மக்கள் அதிகமாக இருப்பது விவசாயம் என்பது இந்தியா தெளிவாக புரிந்து கொண்டது. ஓகே, ஓவரால் திஸ் பிளான் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் which achieved the growth of 4.8% against the target of 4.4%. 5th plan, successful plan. It was prepared and launched by DP Dhar திட்டம். This plan was terminated in 1978. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கலைந்து அதன் பிறகு இங்கே வந்து ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வரும் 78ல். ஜனதா கட்சி வந்த உடனே என்ன பண்ணிவிடுவோம்னா, இந்த 5th 5-year பிளான் வந்து நாங்கள் இதோட வந்து என்ன பண்ணுறோம், டெர்மினேட் பண்ணுறோம், புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அதோடைய பீரியட் ஒரிஜினலாக 79 வரைக்கும் இருந்திருக்கணும். ஆனால் அரசாங்கம் அங்கே வர்ற கட்சியே வேற கட்சி, காங்கிரஸுக்கு பிறகு ஜனதா என்கிற கட்சி, இப்போதைய பாரதிய ஜனதாவினுடைய பேரண்ட் பார்ட்டி தான் அந்த ஜனதா கட்சி. ஜனதா கட்சியுடைய தலைவராக சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இருப்பார். அவர் நிறைய வந்து எல்லாரையுமே கண்டுபிடி திட்டினாலும் அவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா பேரண்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தப்பிப்பார். அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டு அது இது இல்லை என்பதும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. எல்லாரையும் விதிவிலக்கு இல்லாமல் இன்னைக்கு சரி என்ன பார்க்குறோம், இந்த இடத்துல 78ல் ஜனதா கட்சி என்பது வருது. இந்த ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னா, அந்த 5th 5-year பிளான் முடிவதற்குள்ளேயே இதுக்கு மேலே என்ன கிடையாது, இந்த பிளான் கிடையாது, அவ்வளோ தான் இந்த பிளான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிவிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 6th பிளான் அப்படின்னு ஒரு பிளானை இவங்க கொண்டு வந்தாங்க. ஜனதா பிளான் கட்சி வந்து ஒரு பிளானை கொண்டு வந்தாங்க, 6ஆம் திட்டம்னு. அவர்கள் வந்து ஆண்டு என்ன பண்ணாங்க, 78 to 83ன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 1980ல் காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் வந்த உடனே இவர்கள் எப்படி பழி வாங்கினாங்கன்னா, நீ என்னுடைய 5th பிளானை கேன்சல் பண்ணியா, 5th பிளான் என்ன பண்ண 78ல் கேன்சல் பண்ணிவிட்டு நீ 6th பிளான் கொண்டு வந்தியா, இதுக்கு மேலே என்ன கிடையாது, இது உன்னுடைய 6th பிளானே கிடையாது, அது வெறும் ரோலிங் பிளான், ஒரு டெம்பரரி பிளான் தான், உன்னுடையது 6th பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட டெர்மினேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் 6th பிளான் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு 6th பிளான் வந்து இவர்கள் கொண்டு வராங்க. திஸ் பிளான் வாஸ் ஸ்டார்டட் வித் அன் ஆனுவல் plan for 1978-79 and as a continuation of terminated 5th year plan. ரோலிங் பிளான் பீரியட். இது ரோலிங் பிளான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ரரி பிளானிங். டெம்ப்ரரி யாருடையது அப்படின்னு பார்த்தா, யாருடைய கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஜனதா கட்சி இருந்தது. இவர்கள் கொண்டு வந்ததை வந்து கம்ப்ளீட்டாகவே டெர்மினேட் பண்ணிவிட்டு ஸ்டேபிளாக இருந்திருக்காது கவர்மெண்ட், மறுபடியும் காங்கிரஸே வரும். காங்கிரஸ் இந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா இந்திரா காந்தி அம்மையார் வந்து சொல்லக்கூடியதே அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, கரீபி ஹட்டாவோ, பாவர்ட்டி எராடிகேஷன். கரீபினா பாவர்ட்டி, நேற்றுலாம் நிறைய நம்ம பேசணும், பாவர்ட்டின்னு வந்து நிறைய பார்த்தோம் டைப்ஸ் என்னெல்லாம். கரீபி ஹட்டாவோனா வறுமையை நீக்குவோம் என்பது தான் அவர்களுடைய மோட்டோவா, குறிக்கோளாக இந்த இடத்துல இருந்திருக்கு.
இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள் வறுமையை இந்தியாவிலிருந்து நீக்குவது. அப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்க? இப்போ பாவர்ட்டி எராடிகேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ். வறுமையை நீக்குவது. அடுத்தது டெக்னாலஜி என்ன பண்ணுறது, இன்னொருத்தரை நம்பி நல்லா இருக்கிறது கிடையாது. நாமளே நமக்கு தேவைய விஷயங்களில் வந்து டெக்னாலஜியில் இன்னொருத்தரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சிகள் என்ன பண்ணியிருக்கோம். என்னது இந்த இஸ்ரோவில், பிஏஆர்சி, இங்கே வந்து கல்பாக்கமில், அது இது நிறைய விஷயங்கள் எங்கே வந்துட்டு இருக்குன்னா, இந்த 80s பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியா என்ன பண்ணியிருக்கோம், ராக்கெட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயமும் இந்தியா பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே டெக்னாலஜிக்கல் ரிலையன்ஸ் அப்படின்னு வந்து இந்த வார்த்தையை வந்து பார்க்குறோம். அதாவது இது மட்டும் வச்சுருந்தா போதுமா, விவசாயம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் திட்டமானா ராக்கெட் லான்ச் பண்ணி அதன் மூலமாக ரிமோட் சென்சிங் பண்ணுறோம், மழை பெய்யுமா இல்லையான்னு தெரியுதுன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக விவசாயத்தெல்லாம் கூட மேம்படுத்த முடியும் என்கிற புரிதல் வந்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, தி வென்ட் ஃபார் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ். மோஸ்ட்லி பல நாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு யூஎஸ்ஏ கிட்டயோ, யூகே கிட்ட, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் கிட்டலாம் காசு கொடுத்து அவர்களுடைய ராக்கெட்டு சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணுங்க அப்படின்னுலாம் இருக்கும். பட் இந்தியா வந்து அதெல்லாம் கிடையாது, நாமளே எல்லாத்தையும் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியை அப்போவே எடுத்ததின் காரணமாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, நிறையவே வந்து இந்தியாவும் சாதிச்சுன்னு இருக்குது. இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு பெரிய, மற்றவர்களும் பண்ணுறாங்க, மற்றவர்கள் வந்து செலவு அதிகமாக எடுத்து பண்ணும்போது இந்தியா என்ன பண்ணுதுன்னா பல திட்டங்கள், பல ராக்கெட் லான்ச்சிங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீப்பாகவே பண்ணி உலக நாடுகளெல்லாம் எப்படி இவ்வளோ சீப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வர்ற அளவுக்கே பண்ணியிருக்காங்க. காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக சீப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சில வளராத நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய சேட்டலைட், இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணோம், நீங்கள் லான்ச் பண்ணுங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட காசு கொடுத்துட்டு மற்ற நாடுகளுடைய சேட்டலைட் எல்லாம் லான்ச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா என்ன இருக்குன்னா டெக்னாலஜியில் ஒரு பெரிய சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் அந்த பீரியடில் வந்து பல அமெரிக்க பத்திரிகைகள்லாம் வந்து கடுமையாக இது பண்ணியிருப்பாங்க, இந்தியா என்ன பண்ணுது ரொம்ப ஆசைப்படுது அப்படின்லாம் பத்திரிகைகள்லாம் வந்திருக்கும். ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய விவசாயி என்ன பண்ணுறாரு, எலைட் கிளப்போ ஏதோ கிளப்புன்னு போட்டு உள்ள இந்த யூகே, யூஎஸ்ஏ, யூஎஸ்எஸ்ஆர், ஃப்ரான்ஸ் இவர்கள்லாம் இருப்பாங்க. அதில் இந்தியாவில் ஒரு விவசாயி வந்து ஒரு மாட்டம் பிடிச்சின்னு அவர் உள்ளே போவதை போல், கதவு தட்டுவதை போல் வந்து ஒரு கிண்டல் பண்ணியெல்லாம் அந்த ஃபோட்டோ வந்து இந்த பீரியடில் விமர்சனமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்தியா என்ன பண்ணிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சாதிச்சிடுச்சு. சாதித்த பிறகு வரக்கூடிய சந்தோஷம் வேறு. கரீபி ஹட்டாவ் இதே தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, வர அரசாங்கம் எல்லாமே வறுமையை நீக்குவோம், எங்களுக்கு ஓட்டு போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா. இன்வெஸ்ட்மெண்ட் என்பது, யோஜனானா தமிழில் திட்டம், அவ்வளோதான். இந்த இடத்துல யோஜனா என்பது ஹிந்தி வார்த்தை, பிளான் என்பது சிம்பிளாக பிளான், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும் என்பது இந்த பிளானினுடைய திட்டம். இட்ஸ் க்ரோத் டார்கெட் வாஸ் 5.2%, பட் இட் அச்சீவ்ட் 5.7%. அப்படின்னா இதுவும் என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ்ஃபுல் பிளானாக இருக்குது. 7th 5-year பிளான் 1985 to 1990. Objective of this plan included establishment of self-sufficient economy and opportunities for productive employment. என்ன பண்ணிட்டாங்க, 85 to 90 பீரியடு. அப்ஜெக்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி. இதெல்லாம் வார்த்தைகள் அதே தான் ரிப்பீட் ஆகின்னு இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட் இது தான் பேசுது. செல்ஃப் சஃபிஷியன்ட்னா சொல்லிட்டேன், சஃபிஷியன்ட் இருக்குது. எப்படி இருக்குது சஃபிஷியன்ட் என்பது, உணவுப் பொருட்கள் நானே உற்பத்தி பண்ணியிருக்கேன், வெளியிருந்து வாங்கி வச்சுருக்கேன். நான் செல்ஃப் சஃபிஷியன்ட், நானே பண்ணக்கூடிய, இன்னொருத்தனை சார்ந்து இல்லாமல் தற்சார்பு உடைய பொருளாதாரம். 1985 இது, இப்போ கூட வந்து அரசாங்கம் பேசுது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த 1980ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் என்பதை வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா, நேற்று பார்த்தீங்களா அந்த திட்டங்கள் பற்றி வந்து நான் அதை பொதுவாக பார்த்துடுங்க, அப்புறம் வேணால் இது பண்ணுறேன்னு சொன்னேன் நான். திட்டம் எந்த ஆண்டு வந்தது, என்ன ஏது, நரேகா என்பது என்னது, நரேகா எப்போ வந்து என்னது எம்ஜி நரேகாவாக மாறிடுச்சு, எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. சொல்லுங்கள். 2005 சார். சூப்பர்ப்பா. அதான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா,
மகாத்மா காந்தி அந்த மாதிரி திட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. இந்த 85க்கு முன்னாடியே வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு அப்படின்னு இருக்கு. ஆனா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா நம்ம நம்பிக்கை என்ன? ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், அவருக்கு வந்து இன்கம் வரும், அவர் ஏதோ வேலை செய்ததன் காரணமாக ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய ஜிடிபி, நேஷ்னல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் பொதுவான நம்பிக்கை. ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களே தவிர அங்கே வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சா? நேற்று இதை பற்றியும் நான் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் தெளிவாக என்ன சொன்னேன், விவசாயி வந்து எல்லா வேலையும் பண்ணுவார், ஆனால் கடைசியில் வந்து அந்த ரெயின்ஃபால் ஷார்ட்டேஜால் அவருக்கு போதுமான அளவுக்கு நல்ல விளைச்சல் வராது. விளைச்சல் வராத பட்சத்தில் அது என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அது மாறுது அப்படின்னு சொன்னேன். என்ன டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? வேலை செஞ்சுருக்காரு, வேலை செஞ்சுருந்தோம், அந்த இடத்துல என்ன ஆகலை, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அது என்னன்னா டிஸ்கைஸ் அப்படின்னா பொதுவாக டிஐஎஸ்ஜியூஐஎஸ்சி டிஸ்கைஸ்னா மாறுவேடம். எ மேன் இன் டிஸ்கைஸ்னா மாறுவேடத்தில் இருந்த மனிதன் என்பது போல் அர்த்தம். அப்போ நம்ம படத்துலலாம் காண்பிப்பாங்கள்ல, என்னது ஹீரோ அப்படியே ஓடி போவார், ஓடி போயிட்டு ஒரு மரு எடுத்து கணத்தில் வச்சுன்னு அடையாளமே மாற்றிருந்து அவன் அந்த பக்கம் போனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறுவேடம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க. மீசை எடுத்துட்டு இது வேற ஆள், அவர் வேற ஆள், மீசையை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து திலுமுல்ல கேட்பார். எல்லாமே மாறுவேடம் என்பது தான், அடையாளத்தை மாற்றிக்கொள்வது. இப்போ இங்கே என்ன, இந்த ஏன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அங்கே என்ன காண்பிக்கிறாரு, அவர் வந்து வேலையை செய்வதை போல் காண்பிக்கிறார். ஆனால் என்ன ஆகுது, வேலையை செய்வதை போல் காண்பிக்கிறாரு தவிர அவர் மூலமாக ப்ரொடக்ஷன் இருக்கா? ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சும்மா நடிச்சுன்னு இருக்கார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பொருள். இன்னொரு படம் பாருங்க, மன்னன் அப்படின்னு ஒரு படத்தில் கவுண்டமணி இருப்பார், ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கார். அங்கே வந்து மேனேஜர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. மேனேஜர் வராருன்னா ரஜினிகாந்த் அப்போ தான் அந்த கம்பெனிக்குள்ளே வராரு. வரும்போது இவர் கால் மேலே கால் போட்டு படுத்துன்னு, மேனேஜராக அவன் எதுக்கு இங்கே வரான், என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்பார். அப்போ என்ன, அவர் பார்ப்பதற்கு அந்த இடத்துல கவுண்டமணி ஹி சீம்ஸ் டு பி அப்பரண்ட்லி, பார்ப்பதற்கு ஹி சீம்ஸ் டு பி எம்ப்ளாய்டு, பட் ப்ரொடக்ஷன் த்ரூ ஹிம் இஸ் ஜீரோ. அவர் வேலையில் இருக்காரே தவிர அவரால் என்ன ஆகலை, ப்ரொடக்ஷன் எதுவுமே வந்து நடக்கலை. அப்படின்னா அது என்ன சொல்லிடுறோன்னா, வேலை பண்ணால் ப்ரொடக்ஷன் வரணும், ப்ரொடக்ஷன் இல்லாத எம்ப்ளாய்மெண்ட் என்பது வேஸ்ட் என்பதை புரிஞ்சுன்னு இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு கொடுப்பது மட்டும் கிடையாது, அங்கே என்னவா இருக்கணும், கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய இது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். For the first time, due to pressure from private sector, the private sector got priority over public sector. பப்ளிக் செக்டாருக்கு இங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த பிளான்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எல்பிஜி எல்லாம் வந்த பிறகு கம்ப்ளீட்டாகவே பப்ளிக் செக்டாரை தூக்கி போட்டு நம்ம எதுக்கு போயிட்டோம், ப்ரைவேட் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே பார்த்தோம். இட்ஸ் க்ரோத் டார்கெட் வாஸ் 5%, பட் இட் அச்சீவ்டு 6%. அப்படின்னா என்னது, இருக்கக்கூடிய இந்திய திட்டங்களில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளான் என்பது இதுதான். 5லேருந்து 6னா கிட்டத்தட்ட 20% டார்கெட்டுக்கு மேலே அச்சீவ் பண்ண பிளான் 7th 5-year பிளான். அவ்வளோதான். 10வது ப்ரைவேட் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததும் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 7th 5-year பிளான்லேருந்து தான் வருது. அந்த ஆனுவல் பிளான்ஸ் இந்த பீரியடில் வந்து எல்பிஜி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே பார்த்துட்டோம். 8th 5-year plan could not take place due to volatile political situation at the center. So 2 annual programs are formed in 1990, 91 and 91, 92. இதெல்லாம் இருக்குதான் நம்ம பார்த்துட்டோம். 8th 5-year plan 1992 to 97. இந்த பீரியடில் என்ன பண்ணாங்க, நியூ எக்கனாமிக் பாலிசி என்பதை வந்து இந்தியா செயல்படுத்தியது அப்படிங்கிறது வந்து தெளிவாக பார்க்கணும். இது ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு 91ல், இந்தியா சைன் பண்ணிடுச்சு எல்லாத்தையும் எல்பிஜி கொண்டு வரோன்னு. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு திட்டத்தில் அப்படின்னா 8th 5-year பிளானில் எல்பிஜி என்பதை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இன் திஸ் பிளான் த டாப் ப்ரையாரிட்டி வாஸ் கிவன் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் such that employment, education, public health. இந்த 3 வார்த்தையும் மறுபடியும் பாருங்கள். வேலைவாய்ப்பு கொடுத்தா சம்பாதிச்சா என்ன விடுவார், வறுமையிலேருந்து வெளியே வந்துடுவார். படிப்பார், கல்வி அறிவு கொடுத்தா என்ன ஆக போகுது, படிச்சுட்டா ஹி வில் பி எம்ப்ளாய்டு, நல்ல வேலைக்கு போயிடுவார். அங்கேருந்தும் மறுபடியும் என்ன ஆகிடும், வறுமையிலேருந்து வெளியே வந்துடுவார். பாவர்ட்டி சர்க்கிளில் பிரேக் பண்ண முடியும்.
பப்ளிக் ஹெல்த் என்பது பொது சுகாதாரம். இதுவும் என்ன ஆகுதுன்னா மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பொது சுகாதாரம்னா எல்லாமே கொண்டு வரலாம் இந்த இடத்துல. டிபியில் மக்கள் பல பேர் இருந்தாங்க, டிபி கட்டுப்படுத்தியது, அல்லது போலியோ இல்லாத ஒரு நாடாக இன்னைக்கு இந்தியா இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த பீரியட்ல இருந்து எடுக்கப்பட்ட முயற்சிகள். அதுக்கு வந்து நல்ல பலனும் இருக்குது. இந்தியா இன்னைக்கு வந்து போலியோ ஃப்ரீ நேஷனாக இருப்பதற்கு இங்கேருந்து நிறைய முயற்சிகள் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. இப்போ யாருமே பெருசாக போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு இல்லை. தொடர்ச்சியாகவே ஒரு 5-6 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் யாருமே ஒரு குழந்தையும் போலியோவால் அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு WHO பாராட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா இருக்குது. திஸ் பிளான் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் காட் ஆனுவல் growth rate ஆஃப் 6.8% against target of 5.6. அப்போ இதுவும் என்னன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பிளான். 9th 5-year plan 97 to 2002. growth with justice and equity. ஈக்விட்டி என்ன என்பதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். ஈக்விட்டி சம்மந்தமாக வந்து ஒரு பிக்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் யாரோ ஷேர் பண்ணியிருந்தீங்க, நம்ம டீம்ஸுடைய சேட்டில் இருந்தது. என்ன இருக்குது மறுபடியும் அது தெரியுதா? EQUITY. ஈக்விட்டினா ஷேர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் இங்கே காமிச்சது அந்த டயக்ராம். தெரியுதுல்ல டயக்ராமு? இந்த பிக்சர் தெளிவாக பாருங்கள். ஈக்விட்டி நம்ம ஸ்கூல் புக்லேயும் இந்த டயக்ராம் அப்படியே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறது, எல்லாருக்கும் சமமாக கொடுத்துட்டோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த வளர்ந்த பையனுக்கு இது என்னவே தேவையில்லை, இது இல்லாமலும் அவனால் வந்து பார்க்க முடியும். இவருக்கும் சமமாக கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த குழந்தையால் என்ன பண்ண முடியல, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை வச்சுன்னு பார்க்க முடியல. எல்லாமே வெவ்வேறு சமூகங்கள் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சிலர் ஏற்கனவே வந்து கல்வி அறிவு, அடுத்தது எஜுகேஷ்னலி அண்ட் எக்கனாமிக்கலி என்னது ஃபார்வர்டாக இருந்த ஆட்கள், சிலர் வந்து மீடியமாக இருந்த ஆட்கள், சிலர் வந்து மறுக்கப்பட்ட ஆட்கள். அப்போ என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல இவருடைய இந்த பாக்ஸும் இவருக்கு கொடுக்குறோம். இவராலையும் என்ன பண்ண முடியுது, ஹீ கெட்ஸ் ஆக்சஸ். அவருக்கு தேவையான ஒரு இங்கே என்னது ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஏதோ பார்க்குறாரு, அல்லது வந்து கிரிக்கெட்டாக பேஸ்பாலாக, அது பேஸ்பால் நினைக்கிறேன், பேஸ்பால் விளையாடக்கூடிய அந்த மேட்ச் பார்க்குறாரு. அடுத்தது இங்கே இன்னொரு டயக்ராமும் இருக்குது பாருங்கள். ரியாலிட்டி என்ன? ரியாலிட்டி இவர் இல்லாமலே பார்க்கலாம், எல்லாத்தையும் பிடுங்கி இங்கே வச்சுன்னு இருக்காரு. ரிச் கை மேக்ஸ் himself a chair and tells the middle class to support the minorities. சரி, இந்த புரிதல் என்னன்னு ஈக்விட்டி என்கிற வார்த்தைக்கு? The main focus of this plan was growth with justice, நீதி மற்றும் ஈக்குவாலிட்டி கிடையாது, ஈக்விட்டி. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவருக்கு இப்போ எல்லாருக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிசிக்கு ஓபிசிக்கெல்லாம் ஒரே மாதிரி கட் ஆஃப் அப்படின்னு வந்து வச்சா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் பல பேர் வந்து கல்வி அறிவு மறுக்கப்பட்ட ஆட்கள். அவர்கள் வந்து நேரடியாக வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட் கூட போட்டி போட முடியுமானா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. ஈக்குவாலிட்டின்னு சொன்னால் போட்டி போடவே முடியாது. அவர்களால் என்னவே பண்ண முடியாது, ஒரு டாக்டராகவோ எதுவாகவும் ஆகவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதன் காரணமாக தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னைக்கு உலகமே பேசக்கூடியது எதுனா ஈக்குவாலிட்டி என்பதை தாண்டி எதுக்கு பேசுகிறோம், ஈக்விட்டி என்கிற ஒரு வார்த்தையை நோக்கி தான் வந்து பேசுகிறோம். மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் பிளான் வாஸ் growth with justice and equity. யாருக்கு growth, யாருக்கு ஜஸ்டிஸ், யாருக்கு ஈக்விட்டினா மக்களை குறிக்கக்கூடியது. ஃபைனலாக என்ன திட்டம் எது பண்ணாலும் அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேரணும். திஸ் பிளான் ஃபெயில்டு டு அச்சீவ் த growth rate ஆஃப் 7% and Indian economy grew only at rate of 5.6%. ஃபெயில்டு பிளான். 8th பிளானுக்கு அடுத்தபடியாக பெருசாக இந்த இடத்துல இல்லை. ஆனால் கொஞ்சம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 2000க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே டார்கெட்டே என்ன பண்ணியிருப்பாங்க, பெருசாக வச்சுருப்பாங்க. 8% அப்படின்னு இருக்குது. முன்னாடியெல்லாம் பாருங்கள் 6%, 5% அந்த மாதிரி தான் டார்கெட் இருந்திருக்கு. 8% என்ன பண்ணணும், குரோத்தை வந்து காண்பிக்கணும் அப்படின்னே தைரியமாகவே வைக்கிறாங்க. 8% பெருசாக வச்சுட்டு 7.2 தான் எடுத்தாங்கன்னா இது ஃபெயில்டு அப்படின்னு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுவும் என்னதான் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல growth தான். அதான் நான் சொன்னேன், ஒரு வேளை டெப்டி கலெக்டர் தான் ஆகணும்னு நீங்கள் எய்ம் பண்ணிவிட்டு டெப்டி கலெக்டர் ஆகலை, ஒரு வேளை டிஎஸ்பியாகவே ஆகிட்டிங்கனாலும் இங்கே வருத்தப்படுறதுக்கு இல்லை. கிடைச்சிடுச்சு, ஏதோ சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச growth-ஐ வச்சுன்னு அடுத்த பிளானில் என்ன பண்ணணும், இன்னும் நல்லா
அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். சரி டிஎஸ்பி கிடைச்சிருச்சா போய் உட்காந்துடுறேன், அதன் பிறகு என்ன பண்ணலாம், டெப்டி கலெக்டருக்கு எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அங்கே நல்ல புரிதல். அதுதான் இந்தியா வந்து இங்கே பண்ணியிருக்கு. 10th 5-year plan 2002 to 2007, this plan aimed to double the per capita income of India in next 10 year. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியர்களுடைய அந்த என்னது தனிநபர் வருமானம் per capita, மொத்தமாக நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் போட்டால் வரக்கூடியது per capita. அந்த பீரியடில் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 50,000 வரை என்னது ஆண்டு வருமானம் இருந்திருக்கும். வருஷத்துக்கு ஆவரேஜாக ஆண்டு வருமானம் 50,000ன்னு இருக்குது. அதை டபுள் ஆக்கணும்னா எவ்வளோக்கு டபுள் ஆக்கணும், 1 லட்சமாக டபுள் ஆக்கணும். இன்னைக்கு இந்தியா இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு கண்டிப்பாக. This plan aimed to double per capita income of Indians in next 10 years. 5 yearன்னு பேசல, அடுத்த 10 ஆண்டு அப்படின்னு சொல்லிடுறது. It aimed to reduce the poverty ratio to 15% by 2012. வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறது, 15% குறைப்பது. பை கிடையாது, 2 எக்ஸாக்டாகவே வறுமையில் 115% மக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறைக்கணும் 2012க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. அதுவும் 10 year டார்கெட் தான் வச்சுருக்காங்க. இட்ஸ் growth டார்கெட் வாஸ் 8%, பட் இட் அச்சீவ்ட் only 7.2%. இந்த பீரியட்லேயே நம்ம அதை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 27 to 30% வரை என்ன இருந்தாங்க, பாவர்ட்டியில் கண்டிப்பாக இருந்தாங்க. எங்கே பார்த்தோம், இதை பற்றி பேசணுன்னா நான் பிளானிங் கமிஷன் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் பற்றி நேற்று பார்த்தோம். 27 ரூபி 34 ரூபி இருந்துச்சுன்னா ஹீஸ் அபோவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னு வந்து முடிவெடுத்தது பற்றி 2009 ரிப்போர்ட் பற்றி பேசினேன். சரி, அடுத்தது 11th 5-year plan 2007 to 2012. Its main theme was faster and more inclusive growth. ஃபாஸ்டர்னா சீக்கிரம், இது தெரியும். இன்க்ளூசிவ்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி. இங்கே என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஒரு மதத்தார, ஒரு மொழி பேசக்கூடியவரை, ஒரு இனத்தார, ஒரு ஜாதியை சேர்ந்தவரை, ஒரு மாநிலத்தாரை வந்து விடுவது, அல்லது ஆணை சின்ன பெண்ணை விடுவது அப்படின்னு இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்பது தான் இன்க்ளூசிவ் குரோத்து. இந்த இன்க்ளூசிவ் குரோத் என்பது அடுத்த பிளான்லேயும் அதே தான் வந்து பேசியிருக்காங்க. பட் கூடுதலாக சஸ்டைனபிள் என்பதை ஆட் பண்ணிட்டாங்க. சஸ்டைனபிள் என்பது என்னன்னு வந்து நம்ம ஏற்கனவே பேசினது தான் சொல்கிறேன், இங்கேயும் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குது, 11th 5-year பிளானுடைய பீரியட் 2007 to 2012, ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத். நான் இதுவும் சொன்னேன், அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்கனாமிக் சர்வேலையோ அல்லது வந்து ஒரு பட்ஜெட்டோ ஒரு 5-year பிளானோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்லைன் எல்லாம் கொஞ்சம் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சிவாஜி த பாஸ் மாதிரி இங்கே வந்து 11th 5-year பிளான்னா சிவாஜி, கீழே த பாஸ் நான் ஒரு டைட்டில் கீழே போட்டது போல் இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு டேக்லைன், ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் குரோத். என்ன அந்த சிம்பிளாக அந்த ஒரு லைன் படித்தாவே ஃபுல்லாக எதை எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் growth rate target was 8.1%, but it achieved only 7.9%. இப்படி பார்த்தா growth பொறுத்தவரை அது ஃபெயில்டு தான், ஆனாலும் அது வந்து உண்மையிலே நல்ல வளர்ச்சி. அது 12th 5-year plan 2012 to 2017. இட்ஸ் மெயின் தீம் இஸ் ஃபாஸ்டர். அடுத்தது மோர் இன்க்ளூசிவ், மேலே இருக்கிற 2 வார்த்தை அப்படியே இருக்குது. அடுத்தது growthக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சேர்த்துட்டாங்க, என்னன்னா சஸ்டைனபிள் growthனா என்ன, இதை பற்றியும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சஸ்டைனபிள் அப்படின்னா நமக்கு வேண்டிய வளர்ச்சியை வந்து நம்ம கண்டிப்பாக அடையணும். அட் எனி காஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணக்கூடாதுன்னா, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். பிற்காலத்தில் வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததி மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன ஆகிடக்கூடாது, கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் அந்த சஸ்டைனபிள். என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ. இப்போ ஒரு வேளை என்ன பண்ணுறோம், நிலக்கரி தேவைப்படுது, நிலக்கரி என்ன பண்ணின்னு இருக்கோம், எடுத்து நம்ம வந்து போட்டு எரித்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பண்ணின்னு இருக்கோம்னா இன்றைக்கி நம்ம வாழ்ந்து செத்துடுவோம். ஆனால் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு, கடலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், இதெல்லாமே என்ன பண்ணோம், பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக அவங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு போனால் நிலத்தில் பிளாஸ்டிக் இருக்குன்னா அவர்களுக்கு என்ன ஆகும், அது ஒரு பெரிய பாதிப்பை தான் கொடுக்கும். நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க, இவங்களெல்லாம் என்னத்த பண்ணுறது, இப்படியெல்லாம் கெடுத்து வச்சுருக்காங்களே. என்னுடைய பேர பசங்க கூட என்னை திட்டலாம், என்ன தாத்தா இவன் இப்படி என்ன பண்ணியிருக்கான், ஃபுல்லாக கெடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களே நாட்டை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நினப்பு வரும். அதுக்கு தான் இந்த சஸ்டைனபிள் என்பது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை.
1992 பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனிரோ பிரேசிலுடைய ரியோ சமிட் நடந்திருக்கும் ரியோ டி ஜெனிரோவில். இந்த ரியோ சமிட் அப்படின்னா அது வந்து பொதுவாக சொல்லுவோம். அங்கே தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் என்கிற வார்த்தையெல்லாம் அங்கேருந்து என்ன பண்ணின்னு இருக்காங்க, உலக நாடுகள் வந்து இன்று வரை மிக தெளிவாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேணுமோ அதை பண்ணலாம், ஆனால் என்ன ஆகிடக்கூடாதுன்னா இது கண்டிப்பாக பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பாதிப்பாக போயிடக்கூடாது என்பது இன்னைக்கு உலக நாடுகளினுடைய எண்ணமாக இருக்குது. இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சிருக்காங்க சொல்லப்போனால், இருக்கிறதெல்லாம் எடுத்து எரிச்சி எல்லாம் பண்ணலாமான்னா இதுவும் ஒரு பிரச்சனை எப்படி கொடுக்குதுன்னா, ஒரு சைடு குரோத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பொல்யூட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம், சைனா என்ன பண்ணுறாங்க, நிறைய நிலக்கரி அது இது எல்லாமே வச்சு அவங்க பண்ணுறாங்க, அல்லது இந்தியாவே பண்ணுதுன்னு வைங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாசுபட்ட காற்று இந்தியாவில் மட்டும்தான் நிற்குமா அப்படின்னா என்ன கிடையாது, அவசியம் இல்லை. இந்த பக்கம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் அது மாறி மாறி போகும். இந்த பக்கம் ஒன்றுமே பண்ணாத பூட்டான்காரங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பூட்டான், நேபாள் அவர்களுக்கு இதில் இல்லை, இந்தியா தான் சம்பாதிச்சது, இந்தியாவுக்கு தான் அந்த வளர்ச்சி கிடைச்சது. ஆனால் பாதிப்பு என்பது என்ன கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போகும். அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன், டெவலப்டு நேஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க பொல்யூட் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, ஒன்றுமே பண்ணாத ஆட்களுக்கும் அதனால கண்டிப்பாக பாதிப்புகள் வருது. அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதிரொலிக்குது. இந்த இஐஏ என்பதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாமலே ஒரு கம்பெனியை வந்து விடலாமா என்ன ஏது அப்படின்னா, நம்ம சஸ்டைனபிள்னு ஒரு சைடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பேசிட்டு, அப்போ எப்படி இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னே பார்க்காம ஒரு கம்பெனியை அலோவ் பண்ணுறது என்ன கிடையாது, இட் இஸ் நாட் வைஸ் என்பதும். க்ரோத்தும் இருக்கணும், ஆனால் என்ன பண்ணணும், அது சஸ்டைனபிளாக இருக்கா, யாருக்கு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது, மக்களுடைய பிரச்சனை என்ன இந்த இடத்துல, சம்பாதிப்பது ஒரு ஆள், அதற்காக நிலத்தை கொடுத்துட்டு அந்த விவசாயி வெளியே போகணுமா, இதான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து தெளிவாக பார்க்கணும். இதுலேயும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கம்பெனிக்காரங்க எப்பவுமே இப்போ ஒரு என்னது ஒரு பாலைவனமாக இருக்குது, எந்த ஒரு விளைச்சலும் இல்லாத ஒரு தரிசு நிலமாக இருக்குது, அந்த இடத்துலலாம் ஏதாவது போடுவாங்களான்னா எந்த கம்பெனியும் அங்கே போயிட்டு போடவே மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா தெளிவாக சேட்டலைட் பிக்சரு அல்லது நம்ம கூகுள் மேப்பே போதும் வச்சு என்ன பண்ணுறது, எங்கே போடலாம், வேடந்தாங்கல் ஏற்கனவே பசுமையாக இருக்கக்கூடிய இடம், தண்ணீர் வளம் நல்லா இருக்குது, பசுமையாக இருக்குது, நல்லா க்ரீனாக இருக்குன்னா அங்கே வந்து போட்டு தோணுனாதான் அவனுக்கு என்ன ஆகும், தண்ணீர் பிரச்சனை இருக்காது. தண்ணீர் பிரச்சனை அங்கே ப்ராப்ளமே இல்லை, அப்போ அங்கே போட்டுடுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. நாளைக்கு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணீர் இல்லை அப்படின்னா ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாமே என்ன பண்ணிடுது, டெக்னாலஜி வேணும், க்ரோத் வேணும், பட் அட் வாட் காஸ்ட் என்பது வந்து அந்த இடத்துல முக்கியம். அதுதான் இந்த சஸ்டைனபிள் க்ரோத் வந்து பதிலாக வருது. Here it concluded that since the Indian independence, the 5-year plans of India played a very prominent role in economic development of the country. கண்டிப்பாக அந்த 5 ஆண்டு திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கு, பிளான் பண்ணி பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்தியா சாதித்து இருக்கு. அதன் காரணமாக தான் இந்தியாவினுடைய இன்றைய வளர்ச்சியை வந்து நம்ம தொட்டு இருக்கோம். These plans had guided the government as to how it should utilize scarce resources so that maximum benefits can be gained. நமக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது, அதாவது இருக்கக்கூடிய ஒரு மினிமம் ரிசோர்ஸை வச்சுன்னு எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட்டை கெயின் பண்ணுவது, அந்த பிளானிங் எப்படி பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, அதே என்ன பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இப்போ நித்தி ஆயோக் என்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இட் இஸ் ஒர்த் டு மென்ஷன் ஹியர் தட் கவர்மெண்ட் அடாப்டட் த கான்செப்ட் ஆஃப் 5-year பிளான் ஃப்ரம் ரஷ்யா. இது ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ இதோட முடியுது. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, 2017 வரை இந்த பிளான் இருந்திருக்கணும். ஏற்கனவே ஜனதா பார்ட்டி வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு பிளான் என்ன பண்ணிட்டாங்க, 78லேயே வந்து டெர்மினேட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு வந்து ஏற்கனவே பார்த்துருவாம. 5th பிளான் என்னாச்சு, 78ல் ஜனதா வந்த உடனே அவங்க இனி பிளான் கிடையாது, நான் பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, காங்கிரஸ் வந்து அது பிளானே கிடையாது, ரோலிங் பிளான் அப்படின்னு அதை மறுபடியும் காங்கிரஸ் டெர்மினேட் பண்ணி விட்டுச்சு. இப்போ மறுபடியும் இந்த 5th பிளானில் நடந்தது போல் மறுபடியும் ஒரு வேளை காங்கிரஸ் வந்துடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது, பிளானிங் கமிஷன் எங்கள் தாத்தா கொண்டு வந்தது,
அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு வேளை வந்தால் அவர் மறுபடியும் கொண்டு வரலாம். இல்லை காங்கிரஸ்காரங்க கண்டிப்பாக பிளானிங் கமிஷன் வளர்ச்சி வேணும் அது இதுனா கண்டிப்பாக அதை நோக்கி போயிடுவாங்க. அடுத்தது இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த நித்தி ஆயோக் உண்மையிலேயே என்ன பண்ணுது, என்ன மீட்டிங், அவர்கள் என்னத்தை சாதிச்சாங்க, இதில் சிஇஓ அப்படின்னலாம் கூட ஒருத்தர் வந்து உட்கார வச்சுருக்காங்க. இந்த தெளிவாக விக்கிபீடியா பேஜில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து காண்பிக்குது. இதுலேயும் வந்து யார் பிரைம் மினிஸ்டரை போல் வந்து அங்கே என்ன பார்த்தோம், பிளானிங் கமிஷனுடைய சேர்மேன் யார் தான், பிரைம் மினிஸ்டர். இங்கேயும் பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சன். சேர்மேன் வந்து கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் தான். அவர் இல்லாமல் ஒரு வைஸ் சேர்பர்சன் ராஜீவ் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு அடுத்தபடியாக இங்கே மிக முக்கியமானவர் வந்து இந்த அமிதாப் காந்த் என்பவர். சிஇஓ என்பது எப்படி வரும், ஒரு கவர்மெண்ட் அமைப்பில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக தெரில. ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் என்ன போட்டுப்பாங்க, சிஇஓ அண்டு ஃபவுண்டர் அப்படின்லாம் வரும். ஒரு கவர்மெண்ட் அமைப்புக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எல்லாம் தேவையா, என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன ஏதுன்னு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இது இருக்குது. அடுத்தது கவர்னிங் கவுன்சில்னு இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, லெப்டினன்ட் கவர்னர்ஸ் இருக்காங்க. லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஆந்திரா, சாரி ஆஃப் கண்ணு தெரியலையே, அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க, எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், உட்காந்து பேசணும். எனக்கு தெரிஞ்சு பேசலை. நீங்கள் தேடி பாருங்கள் ஏதாவது உண்மையிலேயே பேசியிருக்காங்களா என்ன ஏதுன்னு. அப்ஜெக்டிவ் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது முன்னாடி இருந்தது வந்து அதுக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் இல்லை, இன்னும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் கமிஷன் இன்னும் அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு வந்தாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா 1 Jan 2015 பிளானிங் கமிஷன் போயிட்டு என்ன ஆச்சு, இந்த நித்தி ஆயோக் என்கிற அமைப்பு. சரி, அதை நம்ம இன்னொரு துண்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஏதாவது டவுட் இருக்காப்பா?